இப்ப அடுத்து நான் ஸ்கிரீன் கொடுக்கலாமா? கொடுத்துருங்க ஐயா, நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. இன்று நாம் சிந்திக்கவிருப்பது பட்டினத்தார் எனும் ஒரு சித்தர். அவருடைய கருத்துக்கள், பல கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா மகரிஷிக்கு ஆப்போசிட்டாகத்தான் இருக்கும். ஆனா அதை உண்மையாகவே அதை ஆராய்ச்சி செய்து மகரிஷி கூட அது எந்த அளவுக்கெல்லாம் உண்மையாகவே மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து இரண்டு ஞானிகளுடைய அறிவு நிலை உயர்வை நாம் நம்மளவில் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். அதற்கான ஒரு முயற்சி தான் இது. ஏன்னா சித்தர்கள் 18 சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரியும். அதுல மகரிஷி 19வது சித்தராக மதிக்கணும். இந்த 18 சித்தர்களும் இவங்கெல்லாம் பயிற்சி செய்தவங்க, காயக்கல்பம் அப்புறம் தவம் எல்லாமே செய்தவர்கள். ஸோ அதனுடைய வழியாக மகரிஷி நமக்கு மனவளக்கலையை கொடுத்தார்கள். ஸோ அதெல்லாம் அப்போ அதோடைய கண்டினியூட்டி தான் நம்ம மகரிஷிட்ட இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஆனா பட்டினத்தார் அப்படிங்கிற ஒரு சித்தர் மிகவும் விசித்திரமான வியப்பான ஒரு சித்தர். இவர் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இப்ப மகரிஷி பாத்தீங்கன்னா பெண்ணின் பெருமை நிறைய எழுதியிருப்பாங்க. ஆனா இவர் பெண்களை திட்டிதான் நிறைய இந்த மாதிரி பல விஷயங்கள் முரண்பாடாகவே தெரியும் உங்களுக்கு. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஞானிகளுடைய விஷயங்களும் மகரிஷி கிட்ட வந்து முடியுது. அந்த வகையில இந்த பட்டினத்தாருடைய சிந்தனைகள் எல்லாம் பல விஷயங்கள் மகரிஷி கூட மேட்ச் ஆகும். உதாரணமாக இன்று நாம் செய்யக்கூடிய துரியாதீத தவம், 9 மைய தவம், சுத்தவெளிதான் தெய்வம் அப்படின்னு நாம சொல்லக்கூடியது, இது எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு மகான் தான் பட்டினத்தார். அவர் வெளிப்படையா இதெல்லாம் அதிகமாக சொல்லலைனாலும் தன்னுடைய பாடல்கள் ஆங்காங்கே வெட்ட வெளியை பத்தி சொல்லியிருப்பாரு, இறைவனுடைய தன்மைகளை பத்தி சொல்லியிருப்பாரு, தவத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நம்ம விரிவா பார்த்து ஒப்புமை கம்பேரிசனால பார்க்க போறோம். முதல் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பட்டினத்தாரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம், ஒரு 5 நிமிஷம் இவரை பத்தி பேசணும். நாம பொதுவா நம்ம எல்லாருக்கும் இவரை பத்தி தெரிஞ்சுதான், இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ இவருடைய பேர் பட்டினத்தார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் கிடையாது. இவருடைய உண்மையான பெயர் வேதாரண்யர் அப்படிங்கிறது தான். இவர் பிறந்த ஊர் மயிலாடுதுறை, நாகை மாவட்டம், இப்போ அது மயிலாடுதுறை மாவட்டத்துல பூம்புகார் அப்படின்னு ஒரு ஊர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோடைய பழமையான இன்னொரு பெயர் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு. அது கரெக்டா காவிரி நதி கடல்ல கலக்கிற இடத்துல இது இருக்கும். அதனால காவிரி கடலில் புகும் பட்டினம் அப்படிங்கிற வார்த்தை தான் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு மாறி கடைசியில் இப்ப பூம்புகார்னு இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த காவிரி பூம்பட்டினத்துல இந்த மாவட்டத்துல பிறந்தவர் இவர். இவருடைய பேர் இந்த மாதிரி ஸ்வேதாரண்யர் அப்படின்னு வச்சதுக்கு காரணம், இந்த ஊருக்கு பக்கத்துல திருவெண்காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, ஒரு பெரிய சிவத்தலம். அந்த ஊர்ல இருக்கிற ஈஸ்வரருக்கு பெயர் ஸ்வேதாரண்யர். அவருடைய அருளால இவருக்கு பெற்றோர்கள் பலகாலம் கழித்துதான் இவர் பிறந்தாரு. ஸோ அவர்கள் அங்க போய் வேண்டி அவருடைய அருளால் பிறந்ததாக அவர்கள் கருதியதுனால இவருக்கு அந்த இறைவனுடைய பெயரே ஸ்வேதாரண்யர் அப்படின்னு வச்சாங்க. இவருக்கு இன்னொரு பெயரும் வச்சாங்க, திருவெண்காடர் அப்படின்னு. ஏன்னா அந்த திருவெண்காட்டு ஈஸ்வரன் தலத்தில் அவரால் பிறந்ததுனா அந்த ஊர் பெயரையே திருவெண்காடர் அப்படின்னு. இப்ப நமக்கு இப்படி வீட்டுல ஒரு பேரு, அப்புறம் சர்டிபிகேட்ல ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இவருக்கு 2 பெயர், ஒண்ணு ஸ்வேதாரண்யர், இன்னொன்னு திருவெண்காடர் அப்படிங்கிறது. அப்ப இந்த பட்டினத்தாருங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது அவருடைய குல தொழிலால வந்த பெயர் தான் இது. இவருடைய தொழில் வாணிபம். இவர் நகரத்தார் இனத்தை சேர்ந்தவர். இப்பயும் அந்த பேரே பாத்தீங்கன்னா நகரத்தார் அப்படிங்கிறதே நகரம், பல நகரங்களுக்கு இடையிலே அவங்க வாணிபம் செய்தவர். அதுதான் இந்த பட்டினத்தாருங்கிற வார்த்தை. பல பட்டினங்களுக்கு இடையிலேயே வாணிபம் செய்யக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர் இவர். ஸோ பட்டினங்களுக்கு இடையில் வாணிபம் செய்ததுனால இவர் பட்டினத்தார். அந்த இனத்தையே நகரத்தார் என்று இப்பொழுதும் சொல்லத்தான் செய்யறோம். சிவகங்கை அது போன்ற மாவட்டங்கள்ல இவங்க அதிகமா, புதுக்கோட்டை அங்கெல்லாம் இவங்க அதிகமாக இருப்பாங்க. இவர் ஒரு பெரிய செல்வந்தர். ராஜாவுக்கும் இவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் ராஜாவுக்கும் இவருக்கும். ராஜா கிட்ட படை இருக்கும், ஆர்மி இருக்கும், இவர்கிட்ட ஆர்மி கிடையாது, அவ்வளவுதான். அவ்வளவு செல்வம் வச்சிருந்தவர் இவர். அது எல்லாவற்றையும் துறந்து விட்டு அந்த ஆன்மீக பாதைக்கு வந்தவர். மகரிஷி என்ன சொல்றாங்க, நமக்கு எதையுமே துறக்க வேண்டியது இல்லை, இல்லறத்தில் இருந்து நல்லற மாற்றணும். ஆனா இவர் இல்லறத்தை துறந்து வந்தவர். இவர் ஏன் இப்படி துறந்தாரு, மகரிஷிக்கு ஆப்போசிட்டா உள்ளது எல்லாமே நம்ம அடுத்து டீட்டெயிலா விளக்கமா பார்க்க போறோம். இப்ப அறிமுகத்துல மட்டும் சுருக்கமா தெரிந்து கொள்ளலாம்.
இவர் செல்வந்தராக இருக்கிறாரு. இவருக்கு இறைவனர்களால ஒரு மகன் கிடைக்கிறார், ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைக்கு மருதவாணன் அப்படின்னு பேர் வைக்கிறார். பேர் வச்சு அவனை வளர்த்து அவனை வாணிபத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஒரு நாள் வாணிபம் இவர் கவனப்பொருளா செல்வம் செல்வம் செல்வம்னு இருந்ததுனால இறைவன் இவருக்கு நல்வழியில திருப்பணும், பாடம் உணர்த்தணுங்கிறதுக்காக என்ன பண்றாரு, மருதவாணன் பல வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பி வர்றான். கப்பல்ல தங்கம் வைரம் அதெல்லாம் கொண்டு வரான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. கப்பல்ல ஃபுல்லா சாண வரட்டியாத்தான் இருக்கு. அதை பார்த்த பட்டினத்தார் கடும் கோபம் கொள்றாரு. மகனை திட்டி அனுப்பிடுறாரு. ஆனா அனுப்புனதுக்கு அப்புறம் அதை எடுத்து பாக்குறாரு. அந்த ஒவ்வொரு சாண வரட்டிக்கு உள்ளேயும் இந்த தங்கம் வைரம் இதெல்லாம் உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு தன் மகனை திட்டிட்டமே அப்படின்னு வருந்துறாரு. அப்போ மகன் ஒரு விஷயத்த கொடுத்து அனுப்புறாரு, ஒரு ஓலை. அந்த ஓலையில ஒண்ணு எழுதியிருக்கு. அந்த ஓலையில எழுதப்பட்ட வார்த்தை தான் இவருடைய ஆன்மீக திருப்புமுனைக்கு காரணமாக அமைந்தது. அந்த ஓலையில என்ன எழுதப்பட்டது அப்படிங்கிறத இப்ப நீங்க படத்துல பாக்குறீங்க. காதற்ற ஊசியும் பாராதுகான் கடைவழிக்கே. இவ்வளவு தங்கம் வெள்ளி வைரத்தெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒரு காது அருந்த ஊசி எதுக்காச்சும் பயன்படுமா? அப்படி பயன்படாத ஊசி கூட நமக்கு கூட வரைக்கும் வரப்போறது இல்லை. அப்படிங்கும்போது இவ்வளவு செல்வங்கள் எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை கேட்டுதான் அவரு திருந்தி மனமாற்றம் பெற்று எல்லாத்தையும் விட்டுட்டு துறந்து அவண்டியா ஆகிறாரு. அதன் பிறகு பல ஊர்கள், பல சிவ தலங்களுக்கு சென்று அங்க இருக்கிற சிவபெருமான பாடுவார். கடைசியாக சென்னைக்கு வராரு. சென்னையில வட சென்னையில திருவொற்றியூர் அப்படின்னு ஒரு ஏரியா நமக்கு தெரியும். இந்த திருவொற்றியூர் கடற்கரையில இவர் வந்து சமாதி ஆகிறார். இவருடைய சமாதியை சிவலிங்கமாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது விசித்திரமா தான் இருக்கு. அந்த காலத்துல உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு தெரியல. இவர் வாழ்ந்த காலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. கரெக்டா இப்ப இருந்து 1000 ஆண்டுகள், 10ஆம் நூற்றாண்டு இது. இப்ப ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய அந்த காலத்துக்கு சிறிது முன்பின்னாக வாழ்ந்தவர் இவர். இந்த பட்டினத்தாருடைய கையில இருக்கிற கரும்பை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு அடுத்து இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ஏன்னா இவர் பாடிய பாடல்கள் இதை பத்தி எல்லாம் பேசினா இவரோட அறிமுகமே நம்ம 1/2 மணி நேரம் கொடுக்க முடியிருக்கும். சுருக்கமா இப்ப கரும்பை பத்தி மட்டும் பார்த்துட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். இவருடைய பெயர் பட்டினத்தார் அப்படின்னு சொன்னாலே மக்கள் எல்லாத்துக்கும் இந்த நீங்க போட்டோல பாக்குற இந்த உருவம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு கரும்பு. ஆனா நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி இவர் கையில வச்சிருக்கிறது பொங்கல் கரும்பு கிடையாது. நம்ம தான் இதுக்கு சும்மா கருப்பு பெயிண்ட் அடிச்சு அப்படி வரைஞ்சி வச்சிருக்கோம். நம்ம பொங்கலுக்கு சாப்பிடக்கூடிய கருப்பு கரும்பு கிடையாது. கரும்புல மொத்தம் 3 வகை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒண்ணு இந்த பொங்கலுக்கு வர்றது கருப்பா இருக்கிறது, அப்புறம் இதுலயே பச்சையா இருக்கிறது. இந்த 2மே சுகர் ஃபேக்டரிக்கு போகும். 3வது ஒரு கரும்பு இருக்கு, செங்கரும்புன்னு சொல்லுவாங்க, சிவப்பா இருக்கும். அதுலதான் அந்த மண்டை வெல்லம் எல்லாம் தயாரிப்பாங்க. ஸோ 3மே யூஸ் ஆகும். ஆனா 4வதாக ஒரு கரும்பு இருக்கு. அந்த கரும்பு தான் இவர் கையில வச்சிருக்கு. அப்படின்னு ஒரு அதிசயமான கரும்புனா அதற்கு பேர் பேய் கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கரும்புல இனிப்பே இருக்காது. முழுக்க 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 கசப்பு சுவை மட்டும்தான் இருக்கும். அதனால அதுக்கு பேர் பேய் கரும்பு அப்படின்னு பேரு. அது என்ன பேய்னா, இப்ப சுரைக்காயிலேயே ஒரு கசப்பான ஒரு வகை இருக்கு. அதுக்கு பேரு பேய் சுரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த இதுல எல்லாம் கசப்பா இருக்கோ அதுக்கு பேர் பேய்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து அப்படி சொல்லுவாங்க. அந்த வகையில இவர் கையில வச்சிருக்கிற அந்த கரும்பு பேய் கரும்பு. இப்ப ஒரு போட்டோவை பாருங்க. இதுதான் சென்னையில திருவொற்றியூர் அந்த கடற்கரையில இவருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு அழகான கோவில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய தல விருஷம் தான் இது. இந்த கோயில்ல தான் மட்டும்தான் தல விருஷமாக இந்த பேய் கரும்பு இருக்கும். பேர்லயே இருக்கு பாருங்க, பேய் கரும்புன்னு இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு சோளம் மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தொடக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனா மக்கள் எல்லாம் தொட்டு பார்க்கதான் செய்வாங்க. நான் கூட தொட்டு பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹார்டா இருக்கும், பச்சை கரும்பு மாதிரி. ஆனா கசப்பு சுவையானதான். இது இறைவன் இவருக்கு இந்த அவருடைய கதையில வரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அவர் தெற்குல இப்ப தஞ்சை, திருவாரூர் அந்த அவருடைய சொந்த அந்த சவுத் சைட்ல இருந்த பொழுது ஏதோ ஒரு தளத்துக்கு சென்ற பொழுது இறைவன் இவருக்கு கொடுக்குறாரு இந்த கரும்பை கொடுத்து, இந்த பேய் கரும்பு உனக்கு எந்த இடத்துல உனக்கு இனிக்குதோ அந்த இடத்துல நீ சமாதி அடை, முக்தி அடைந்துகொள் அப்படின்னு சொன்னதாக அந்த கதையில வரும். அப்படி அந்த வகையில பல ஊர்களுக்கு இந்த கையில கரும்பு வச்சுக்கிட்டே அவர் பயணம் போறாரு. பயணம் போயிட்டு கடைசியில திருவொற்றியூருக்கு வர்றாரு.
அங்கதான் அவருக்கு இந்த கரும்பு இனிப்பாக மாறுகிறது. உடனே அங்க சமாதியானதாக அவருடைய வரலாறு. இந்த பேய்க்கரும்பு அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா காலங்காலமாக நம்ம கருப்பு கரும்பை வரைஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படி இல்ல அது பொய் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக இருக்கோம். இப்போ நம்ம நேரடியாக இப்போ சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ஒரு ஞானியை பற்றிய அறிமுகமே 10 நிமிஷம் கொடுத்து அப்படித்தான் அவருடைய அறிவோட நம்ம ஒரு தொடர்பு கொள்ள முடியும். இப்போ இந்த பட்டினத்தாரு வேதாத்ரி மகரிஷி கூட எங்கெல்லாம் ஒத்து போறார், எப்படி மகரிஷியுடைய கருத்துக்கள் இங்க மேட்ச் ஆகுது, இவர் எல்லா இடத்துலயும் சிவபெருமான் அப்படின்னு எழுதியவர் தானே, இவர் எப்படி மகரிஷியோடைய சுத்த வெளிதான் தெய்வம்ங்கிற தத்துவத்திற்கு பொருத்தமானவர் அப்படின்னா, சிவபெருமானே சிவலிங்கம் அப்படின்னு எல்லாம் எழுதிய இந்த மகான் தான் தன்னுடைய பாடல்கள்ல ஒரு சில இடத்துல சொல்றாரு, வெண்துயரை தீர்க்கும் அந்த வெட்டவெளி கிட்டாதோ, வெண்துயரை தீர்க்கும் அந்த வெட்டவெளி கிட்டாதோ. பாருங்க, இப்ப வெட்டவெளின்னா என்னது, சுத்த வெளி தானே, அதைத்தான் அவர் எழுதுறாரு. வெண்துயரை தீர்க்கும் அந்த வெட்டவெளி கிட்டாதோ, சிந்தை ஐயம் தீர்க்கும் அந்த தேரல் அது கிட்டாதோ. சுத்த வெளியை பார்த்து சொல்றாரு, சந்தையெல்லாம் கூடிய அந்த அந்த கன்சோலேஷன், அந்த இறைவன் ஆறுதல் எனக்கு கிடைக்காதோ. அந்த இறைவன் யாருங்கிறாரு, வெண்துயரை, என்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய வெண்துயரை தீர்க்கும் அந்த வெட்ட வெளி கிட்டாதோ. கரெக்டா? இந்த 2 வரி கவி, இந்த ஒரு கவி போதும் இவரு சுத்தவெளி மகரிஷி கூட எந்த அளவுக்கு பொருத்தமானவர் அப்படின்னு. ஆனா பெண்ணின் பெருமை பத்தி மகரிஷி சொன்னது, இவர் சொன்னதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். அதுல துறவு நிலை இதெல்லாம் கேள்விக்குள்ளான ஒரு விஷயங்கள் இதெல்லாம். இப்போ அடுத்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, மகரிஷி சொல்லக்கூடியது இறைவனுடைய தன்மைகள் என்ன, வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரு காலம் அப்படின்னு சொல்றாரு. அதுல வற்றாய் இருப்பு அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்றாரு, எத்தனையோ அண்டத்து இருந்தவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர் வந்து உண்டாலும் அணுவும் குறையாண்டி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதாவது இந்த மகரிஷி சொல்வாரு, இயற்கையில பஞ்சம் என்பதே கிடையாது அப்படிம்பாரு. அந்த பஞ்சமே இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம்னா, சுத்த வெளியானது வற்றாத இருப்பு, அதுலயே இருப்புல இருந்தா நம்ம எடுத்து பயன்படுத்துறோம். அதனால அதுல குறைவுங்கிறதே கிடையாது. அதைத்தான் அவர் சொல்ற, எத்தனையோ அண்டத்து இருந்தவர்கள் எத்தனை பேர். இப்ப இன்னைக்கு உலக ஜனத்தொகை 800 கோடின்னா, இது வரைக்கும் வாழ்ந்தவங்க ஒரு 8000 கோடி 80,000 கோடி பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளவு பேர் வந்து சாப்பிட்டாலும் ஒரு அணு கூட குறையாது அப்படிங்கிறார். இதெல்லாம் இவர் மகிழ்ச்சிய இந்த தத்துவங்களை எல்லாம் உணர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். இப்ப நம்ம அடுத்த கவிகளை போட்டோஸோட பார்க்க போறோம். இப்ப முதல்ல சொன்ன இந்த 2 கவிக்கு என்கிட்ட படங்கள் இல்லை, அதனால காமிக்க முடியல. படங்களோட இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப மனவள கலைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் இப்ப நம்ம பார்க்கிறது. முடிஞ்ச அதை எழுதிக்கோங்க. நாம் இன்று மன்றத்துல செய்யக்கூடிய 9 மைய தவம், துரியாதீத தவத்தை செய்த ஒரு அற்புதமான மகானாக இவர் இருந்திருக்கிறார். எல்லா இடத்துலயும் சிவலிங்கமே சிவலிங்கமே, சிவபெருமானே, கட்சி ஏகம்பனே அப்படின்னெல்லாம் எழுதின இவருக்கு ஒரு குரு கிடைத்திருக்கிறாரு. இவரும் ஆகினி தீட்சை, சாந்தி தீட்சை, துரிய தீட்சை எல்லாம் பெற்றவர் தான். பெற்று நம்மை போல இப்ப மனவளக்கலுடைய முழுமை என்ன, துரியாதீத தவம் தான். அந்த துரியாதீத தவத்தை இவர் அந்த காலத்திலேயே செஞ்சிருக்கிறார். அதாவது 9 மையத்தை. எப்படின்னா இந்த கவியை பாருங்களேன். அட்டாங்க யோகமும் ஆதாரம் 6, அவத்தை 5, விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன், வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே. இந்த அட்டாங்கம்ங்கிறது அஷ்டாங்க யோகம். அதாவது அஷ்டாங்கம் நமக்கு தெரியும், பதஞ்சலி யோகா. அதாவது பொதுவான யோகாவை சொல்றாரு. ஆதாரம் 6, இதுதான் இந்த 9 மையத்தை குறிக்கும். எப்படி ஆதாரம் 6, நமக்கு 7 இருக்கு இல்லையா, 7ன்னா நம்முடைய உயிர் எங்க இருக்கு, உயிர் மையம் மூலாதாரத்துல இருக்கு. ஒரு 14 வயசு பிசிக்கல் மெச்சூரிட்டி அடையிற வரைக்கும் குழந்தைகளுக்கு உயிர் மையம் தலை உச்சியில இருக்கும், துரியத்துல இருக்கும் அவங்களுக்கு. மற்றவர்களுக்கு அதுக்கு மேல வயசுல கீழே வந்து இறங்கி மூலாதாரத்துல இருக்கு. கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தீட்சை கொடுக்குறோம். அப்ப மூலாதாரத்துக்கு மேல எத்தனை இருக்கு, 6 தான் இருக்கு. சுவாதிஷ்டானத்துல இருந்து துரியம் வரைக்கும். அதைத்தான் சொல்றாரு, ஆதாரம் 6, அவஸ்தை 5. அவஸ்தை 5ங்கிறது நம்மளுடைய 5 புலன்கள், நம்ம பஞ்சேந்திரிய தவம் வச்சுக்கலாம். அவஸ்தை 5, விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற 7 மையங்கள், அதை விட்டு ஏறி எங்க போறோம்,
துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், அப்புறம் சக்திகளம், சிவகலம், அதாவது பேரியக்க மண்டலம், சுத்தவெளி. இதைத்தான் சொல்றேன். இந்த இடத்துல வெளின்னு சொல்றாரா, சிவபெருமானேன்னு ஒவ்வொரு கோவில போய் எழுதுன இவர் தான் என்ன சொல்றாரு, விட்டு ஏறி போன வெளி தனிலே வியப்பொன்று கண்டேன். சரி, என்ன வியப்பு கண்டார் இவரு? என்ன, வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழிக்கும். இதுல இந்த 3வது வரிதான் ரொம்ப நம்முடைய அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு வரி. நம்ம மனவளக்கலையில இருக்கிறோம், பல வருஷமா மன்றத்துல இருக்கிறோம். மகரிஷி நமக்கு ஒரு அரௌண்ட் 10 தவம் கொடுத்துருக்குறாங்க. கண்ணாடி தவம் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 12 கூட வரும்னு வச்சுக்கோங்க. இந்த தவத்துல நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான தவம், மூழ்குனா கீழே அடுத்து வெளியில வர மனமே இல்லாத ஒரு தவம் கேட்டா எல்லாருக்கும் சொல்றது துரியாதீத தவம் தான். அதாவது எஸ்பெஷலி அதுல சுத்தவெளி சிவகாலத்திலே செய்யக்கூடிய தவம் தான். காரணம் என்ன? இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் செல்லுகிறோம், சுத்த வெளி அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, மெய்ப்பொருள். இந்த நிலையை அறிவதற்கும் அடைவதற்குமே நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சுத்த வெளியில கலந்து கலந்து அவன் செய்ய செய்ய என்ன ஆகுது, நம்ம அதோட மனசை லயமாக்கி கீழே இறங்கி வர மனசே இருக்காது. அது இறங்கி வந்தாலும் அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது மற்ற தவத்தை விட இதுல ரொம்ப ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். இதுதான் நம்முடைய கிளைமேக்ஸ், நம்முடைய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது நம்ம அதுல நல்லா உணர முடியும். அப்போ அதைத்தான் அவர் சொல்றாரு, வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க. செம்மதிங்கிற வார்த்தை என்னன்னா செம்மையான மதி, அறிவு, அதாவது அறிவு தூய்மையாகுது அப்படிங்கிறது. நல்லா தன் மனிதனுடைய சிற்றறிவு பேரறிவா மாறுது. துரியாதீத தவம் செய்ய 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 எனக்கு என்னுடைய அறிவு விரிந்து கொண்டே போகுது, என்னுடைய அறிவு பேரறிவாக மாறுது அப்படிங்கிறார். செம்மதி பால் ஊறல் உண்டு மகிழ்ந்திருக்க. இப்ப அடுத்த வரி, அடுத்த வார்த்தை பாருங்க, பால் ஊறல், பால் ஊறுதுங்கிறாரு. பால் ஊறல், பால்ங்கிறது ஒரு இன்பம். இது அப்போ இன்பம் ஊறிக்கிட்டே இருக்கு. இங்க துரியாதீத தவத்துல இந்த சிவகாலத்துல நீங்க எவ்வளவு நேரம் தவம் அதுல நீடித்து நம்ம இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் அது நமக்கு இன்னும் மேம்பட்டு கொண்டே வரும் அந்த அனுபவம். அதைத்தான் சொல்றாரு, பால் ஊறல் உண்டு மகிழ்ந்திருக்க. அதோட நமக்கு இன்பம் அதிகரித்து கொண்டே போகும். அந்த சிவகாலத்துல உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விளங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையை பாருங்களேன். நாம துரியாதீத தவம் செய்யும் பொழுது அதாவது எனக்குள்ள இன்பம் இல்ல, இன்பத்துக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அது அந்த இன்பம் எது? சுத்தவெளி. அப்ப இறைவனுக்குள்ள நான் இருக்கேன். இப்ப கடலுக்குள்ள மீன் இருக்கு, அது மாதிரி இறைவனுக்குள்ள நாம இருக்கிறோம் இல்லையா? அதைத்தான் சொல்லலாம், அந்த இறைவன்கிற அந்த பேரின்பம் எப்படி பேரின்பம், அது என்னை விளங்கிக்கிச்சு, அதுக்குள்ளதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற. அப்ப இந்த ஒரு கவி பாருங்க, இவர் நம்மை போன்றே தவம் செய்த ஒரு மனிதர் அப்படிங்கிறது. சரி, இப்போ இவருடைய துறவு நிலையை பற்றி விவாதத்திற்கு இடமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சிந்திச்சு ஒரு தெளிவான முடிவுக்கு வரப்போறோம். ரொம்ப ஒரு முக்கியமான கவி அது. அந்த கவியை நீங்க தெளிவா தெரிந்து கொண்டீங்கன்னா பட்டினத்தாருடைய மனநிலை, அறிவு நிலை, உயர்வு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இதான் அந்த கவி. என் பெற்ற தாயாரும். இந்த கவி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், இதுக்கு விளக்கமே சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா இந்த கவியை படிச்சுட்டு அவரை பற்றிய விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். என் பெற்ற தாயாரும் என்னை பிணம் என்று இகழ்ந்து விட்டார், பொன் பெற்ற மாதரும் போ என்று புலம்பி விட்டார், கொன் பெற்ற மைந்தரும் பின் வலம் வந்து குடம் உடைத்தார். அதாவது ஒரு அப்பா இறந்தாருன்னா மகன் என்ன பண்ணுவாங்க, அதை சுத்தி வலம் வருவாங்க இல்லையா, குடத்தை சைட்ல வச்சுக்கிட்டு வலம் வருவாங்க, 3 ஓட்டை போடுவாங்க. அதுல சினிமால எல்லாம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி உயிரோட இருக்கும் பொழுதே இவருடைய மகன் என்ன பண்றாரு, சுத்தி வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற. எல்லாம் உடைத்தார், உன் பற்று ஒழிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே அப்படிங்கிறது. இப்போ இந்த கவியை படிச்சோடனே நமக்கு என்ன கிளியர் ஆகுதுன்னா, இவர் தன்னுடைய குடும்ப அமைதியை இழந்துதான் இந்த ஞானத்தை பெற்றார். இவர் வீட்டை விட்டு போறாரு, எல்லாரும் தடுக்கிறாங்க, ஆனா அவர் மீறிதான் போறாரு. அப்ப என்னை மீறி போறியா, நீ போ, நீ ஒரு பெணம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. போங்க போங்க போய் தொலைங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி மகன் எல்லாரும் சொல்லிடுறாங்க. இப்போ நமக்கு வேதாத்திரி மகரிஷியுடைய மனவளக்கலை மன்றத்துல இந்த அறிவு திருக்கோயில இருக்கக்கூடிய நமக்கு சொல்லப்பட்ட பாடம் என்ன, மகரிஷி நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? ஒருவன் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவி என்று ஒன்று இருக்குமானால் அது அவனுடைய குடும்ப அமைதிதான் அப்படின்னு. ஒருவன் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க ஒரு கருவி இருந்துச்சுன்னா அது குடும்ப அமைதி தான். ஆனா இப்ப பட்டினத்தாருங்க
அவருடைய ஞானத்தை பரிசோதித்து குடும்ப அமைதியே இல்லையே. அடுத்து ரெண்டாவது மகரிஷி என்ன சொல்றாங்க, குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆயினும் அதனால் ஒரு பயனும் வராது. குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆகினும் அதனால் ஒரு பயனும் வராது. இப்போ பட்டினத்தாரு இப்ப இந்த குடும்ப அமைதியை இழந்துதான் ஞானம் பெற்றார். அப்ப அதனால ஒரு பயனும் இல்லாம போயிடுச்சா? இன்னைக்கு இவர் இந்த சித்தர் வாழ்ந்து 1000 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் பட்டினத்தாரை பற்றி தெரியாதவர்களே தமிழ்நாட்டுல கிடையாது. அவரை பற்றி ஒரு படமே வந்திருக்கு. நீங்க யூடியூப்ல பட்டினத்தார் மூவின்னு டைப் பண்ணுங்களேன், வரும். அப்படி அவரை பற்றி படம் எடுத்த ஓடுற அளவுக்கு 1000 வருஷம் கழிச்சு மக்கள் மனதில் நிற்கிறார். இன்னைக்கும் திருவொற்றியூர் போனா எவ்வளவு மக்கள் அலையலையாக வந்து அங்க அவரை வணங்குறாங்க. அப்போ ஒரு மனிதர் குடும்ப அமைதியை இழந்து பெற்ற ஞானத்தால அவருக்கு மட்டும் பயன் இல்லை, அந்த உலகத்துக்கு பயன் கிடைச்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துலதான் நமக்கு சந்தேகம். ஏன்னா மற்ற சித்தர்களை விட இவருடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போனதுனால நமக்கு சந்தேகம் ஒரு என்னடா மகிழ்ச்சி கொள்கை இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே அப்படின்னு. அது வேற ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நீங்களும் சேர்ந்து என்னோட சேர்ந்து சிந்திங்க. இதுல மகரிஷி ஒரு கவியில சொல்வாரு, பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில், அதுபோல துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா அப்படின்பார். அதாவது பறவைகளின் காலடியின் அடையாளத்தை, அதாவது பானத்துல பறவைகள் பறந்து போச்சுன்னா அங்க ஒரு காலடி தடம் இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது மற்றொரு பறவைக்கு தான் தெரியும். அதனாலதான் ஆஸ்திரேலியால இருந்து தமிழ்நாட்டுக்கு வேடந்தாங்களுக்கு பறவைகள் கரெக்டா ஒரே லைன்ல வந்து ஒரே லைன்ல போகும். நமக்கு அது இந்த கண்ணுக்கு தெரியாது. ஆனா வாங்க அந்த தடம் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால அந்த தடம் இல்லைங்கிறது இல்லை. ஏன்னா அதை வச்சுதான் அது வருஷம் வந்துட்டு போகுது. அதே போலத்தான் துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அது ஆகாது. அப்போ பட்டினத்தாருடைய உயர்வை நாம தெரிந்து கொள்ள முயற்சித்தா ஆகாது. சரி, அப்ப எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இவருடைய மகரிஷிய குரு தாயுமானவர், 4 குரு மகரிஷி சொல்வார். தாயுமானவர், அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார். ஸோ 4 குரு. அந்த 4 குருவுல ஒருவரான தாயுமானவர் இந்த பட்டினத்தாரை பத்தி புகழ்ந்து சொல்றார். என்ன, பாரனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது. இந்த கவியை நீங்க முதல் வரிய கூகுள் அடித்தாலே வரும். பார் அனைத்தும் பொய் எனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது. அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்லி, இந்த உலகத்திலேயே பட்டினத்தாரை போல துறப்பு யாரும் கிடையாது. நம்ம இந்தியாவுல 2 மகான்கள் தான் இருந்தாங்க. ஒண்ணு வட இந்தியாவுல புத்தர் பெரிய ராஜாவா இருந்து அவர் எல்லாத்தையும் துறந்து வெளியேறினாரு. அதே போல தென்னிந்தியாவுல துறந்து வெளியேறினா இவர் ஒருத்தர் தான். ராஜாவுக்கு நிகரான பணத்தை வச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போனவர். இந்தியாவுடைய ஹிஸ்டரியிலே இந்த 2 மகான்களை தவிர வடக்க புத்தரும் தெற்க இந்த பட்டினத்தாரும் தான். அதனால தான் தாயுமான வியந்து போட்டார். இப்ப கேள்வி, குடும்ப அமைதியை வலியுறுத்தக்கூடிய ஒரு மகானுடைய குரு குடும்ப அமைதியை இழந்து ஞானம் பெற்ற ஒரு மகானை பாராட்டுறாரு. தாயுமானவர் போற்றுனா என்ன, மகரிஷி போற்றுனா என்ன, 2 ஒண்ணு தானே. இப்ப மகரிஷியை போற்றியதாகத்தான் அவர் எடுத்துக்கொள்ளும். இந்த இடத்துல நீங்க என்ன விளக்கம்னா, இது இறைவனுடைய திருவிளையாடல். இந்த கேள்விக்கு ஒரே பதில், ஒரே ஒரு வார்த்தை தான் பதில். இது இறைவனுடைய திருவிளையாடல். அவ்வளவுதான். என்ன திருவிளையாடல்னா, இறைவன் தான் எல்லா இடத்துலயும் ரூல்ஸ் போடுவாரு, அவரே ரூல்ஸை பிரேக் பண்ணுவாரு. இறைவன் தான் மகரிஷி மூலமா வந்து நமக்கு சொல்றாரு, குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆனாலும் அதனால ஒரு யூஸும் கிடையாதுப்பா. நீ மன்றத்துக்கு போய் சினம் தவிர்த்தல போய் கத்துக்கிட்டு வந்தாலும் வீட்டுல வந்து அதை அப்ளை பண்ணும். வீட்டுல வந்து கோவப்பட்டுக்கிட்டு ஒண்ணுமே அதை சண்டை போட்டுக்கிட்டு இருந்துட்டு மன்றத்துக்கு போய் நம்ம நல்லவங்க மாதிரி ஐயா அம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படிங்க மன்றத்துல போய் மட்டும் நல்லவர்களாக இருப்பாங்க, இல்ல வீட்டுக்குள்ள போய் அடி தடி சண்டை எல்லாம் நடக்கும். அப்படி எல்லாம் இல்லாம எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த இடத்துல பட்டினத்தார் அப்படிங்கிற இந்த மகான் இப்படி துறவு நிலையை எடுத்ததற்கு காரணம் இறைவனுடைய திருவிளையாடல் சொன்னோம். என்ன திருவிளையாடல்னா, மகரிஷி மூலமாக எல்லோரும் ஒரு இல்லறத்தில் இருந்துதான் நல்லற மாற்றணும்னு சொல்வது இரையாற்றல் தான். ஆனா அதே இரையாற்றல் தான் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில இப்படி திருவிளையாடல் செஞ்சு இப்படி குடும்பத்தை விட்டு தனியா அனுப்பி ஞான மக்களுக்கு பயன்படவும் வைக்கும். இதற்கு மகரிஷி என்ன சொல்றாங்க, 100% எல்லாரும் குடும்பத்துல இருந்துதான் தவம் செய்யணும், குடும்பத்தை விட்டுதான் யாரும் போகக்கூடாது அப்படின்னு இருப்பாரு. ஆனா அதே மகரிஷிக்கும் தெரியும் இந்த பட்டினத்தார் மாதிரி பலவருடைய வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது. ஆனா ஞானிகள் வெளியில சொல்ல மாட்டாங்க.
ஏன்னா மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, அறிந்த அனைத்தையும் அறிவித்தார் இல்லை, அறிவித்த அனைத்தையும் அறிந்தாரும் இல்லை அப்படிம்பாரு. இப்ப மகரிஷி சரி இறைவனுடைய திருவுள்ளத்தின் காரணமாக சிலருடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும். அத அப்ப இத மகரிஷி எக்ஸாக்டா சொல்றது வந்து எப்படி சொல்லணும்னா, 99.9% நம்ம எல்லாரும் குடும்பத்துலதான் இருக்கணும்ப்பா. ஆனா ஒரு 0.1% யாராச்சும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில இறைவன் திருவுள்ளத்தினால இப்படி திருவிளையாடல்களா நடக்கும். மகரிஷி ஒரு கவியில சொல்லுவாங்க, இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு எல்லோரும் எடுத்தாலும் காய்கள், பேர பிரிப்பான் சேர்ப்பான் இடம் மாற்றி வைப்பான், பிழையின்று பேச யார் உண்டு உலகில் எழுதியிருப்பார். அப்போ 0.1% சிலருடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு மகரிஷி இதை ஓப்பனா சொன்னார்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிற்காலத்துல வர்றவங்க யாருக்கெல்லாம் குடும்பத்தை விட்டு போகணும், வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க பாருங்க, மகரிஷியே சொல்லிட்டாரு 99.9% இப்படிதான் வீட்டுலதான் இருக்கணும். 0.1% இது மாதிரி பட்டினத்தர மாதிரி ஒரு சில பேருக்கு இறைவனுடைய திருவிளையாடல் காரணமாக அப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப நானும் அந்த 0.1% தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கிளம்பிடுவாங்க. அப்போ மகரிஷி இப்படி ஓப்பனா சொன்னா இதான் அந்த இதுக்கு விளைவு இதான் வரும். அப்ப விளைவறிந்த விழிப்பு நிலையில மகரிஷி என்ன சொல்றாரு, இல்ல இல்ல 100% நம்ம குடும்பத்துலதான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப 100% அப்படி சொன்னாலும் அதே மகரிஷி என்ன சொல்றாங்க, அறிந்த அனைத்தையும் அறிவித்தார் இல்லை. அப்ப நான் அறிந்த எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவிக்கலங்கிறார். சில விஷயங்கள் எல்லாம் சென்சார் பண்ணி சொல்லாம வச்சிருக்கேன், அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்து. சோ இது உண்மை, இதுதான். அதனால நாமளும் இந்த 1% நம்ம சேர்ந்து கொள்ளக்கூடாது. இந்த உண்மை பட்டினத்தாருடைய வரலாறு, அவருடைய துறவின் உயர்வை நம்ம தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக இதை நம்ம சொல்றோம். சரி, இப்ப நம்ம அடுத்த ஒரு கவி, இன்னொரு கவியை பத்தி பார்க்கணும். பெண்ணின் பெருமை பத்தி மகரிஷி சொன்னது, இவர் அப்போசில சொன்னது, அதையும் நம்ம அடுத்த நேரம் இருந்தா பார்க்கலாம். இப்ப அடுத்த கவியை பார்த்திடலாம். இப்போ இந்த ஒரு கவி, இதுவுமே அவருடைய தவ அனுபவத்தை குறிப்பதுதான். அதாவது துரியாதீத தவத்தை, அதாவது 9 வயது தவத்தை அவர் எப்படி அனுபவித்து எழுதினார்னு பார்த்தோம். இது தவம் செய்த பிறகு அவருடைய வாழ்நாள் நிலை எப்படி இருந்தது, அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுங்கிற பத்தி சொல்லக்கூடியது. இப்ப இந்த கவியை பார்த்துக்கிட்டே இவர் பெண்ணின் பெருமை பத்தி பேசினதை அந்த ஒரு பாயிண்டை முடிச்சிடலாம். ஏன்னா அதையும் சொல்லிட்டா நான் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஏன்னா மகரிஷி கொள்கைகளுக்கு நேர் ஆப்போசிட்டாக இவர்கிட்ட நாம பார்ப்பது ஒண்ணு, குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போனது எல்லாத்தையும். அதை பத்தின ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ரெண்டாவது, பெண்களை பத்தி நிறைய திட்டி தான் எழுதியிருப்பாரு. அதையும் மகரிஷி பெண்ணின் பெருமையை எழுதியிருப்பாரு. இப்போ இந்த இடத்துல இது ஒரு பெரிய சந்தேகம் நமக்கு இது வரும். மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, பெண்ணின் பெருமையை பற்றி பேசியும் போற்றியும் எழுதியோர் இறைவனை போல் என்றும் உள்ளார் அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த கவி நிறைய ஞாபகம் இல்ல. பெண்ணின் பெருமையை போற்றியும் ஏற்றியும் எழுதியோர் இறைவனை போல் என்றும் உள்ளார். யாரெல்லாம் பெண் பெருமையை பாடினாங்களோ அவங்க எல்லாம் இறைவனை போல இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த கேள்வி வரும், என்ன கேள்வி? அப்போ பெண்ணை பூரா திட்டி எழுதிய பட்டினத்தார் இன்னைக்கு 1000 வருஷமா இருக்கிறாரே, அவரு இறைவனை போல என்றும் உள்ளாரே. இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, இதையும் நம்ம சிந்திச்சு புரிந்து கொள்ளணும். பட்டினத்தார் அப்படி எழுதியதற்கு காரணம், இந்த ஒரு மனிதனுடைய தேடல் பெரும்பாலும் 2 தான். ஒண்ணு பொருளாதாரத்தை தேடுவான், இன்னொன்னு அவர் அவருடைய காமத்தை தேடுவாங்க மக்கள். இத மகரிஷியே ஒரு கவியில சொல்றாங்க. மாக்கோளம் நூல்ல இந்த கவியை நீங்க பார்க்கலாம். பொருள் காமம் அன்றி பொதுவாக உலகில் மனிதர் எதை தேடுகின்றார்? திரும்ப சொல்றேன், பொருள் காமம் அன்றி பொதுவாக உலகில் மனிதர் எதை தேடுகின்றார்? இந்த உலகத்துல மக்கள் ஒண்ணு பணத்தை தேடுறாங்க, இல்லைன்னா காமத்தை தேடுறாங்க. இதுதான். இதை தவிர வேற என்ன தேடுறாங்க மக்கள் அப்படிங்கிறது இதுதான். இந்த 2 தான் மனிதனுடைய மைனஸாகவே இருக்கு. அப்போ பொருளை பற்றி பட்டினத்தார் தனியாக பாடல் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எல்லா பொருளையும் விட்டுட்டு வந்தாரு. அதனால அவருடைய வாழ்க்கையே மக்களுக்கு உபதேசமா மாறி இருக்கு. அப்ப இன்னொன்னு என்ன, காமம். அப்ப அதை பற்றி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நிறைய எழுதியிருப்பாரு. எப்பேற்பட்ட காம மிகை உள்ளவர்களாக இருந்தாலும் பட்டினத்தாருடைய பாடல்களை படிச்சா இதுக்கா இப்படி அப்படின்னு அந்த முடிவெடுத்து அவன் முடிவை கேன்சல் பண்ணிடுவான். இன்னைக்கு டிவில, இன்னைக்கு பேப்பர்ல, நியூஸ்ல எவ்வளவு பாக்குறோம். ஒரு 7 வயது சிறுமியை
பாலியல் வன்கொடுமை செய்த 65-70 வயது முதியவர் கைது, 80 வயது முதியவர் கைது, இப்படி எவ்வளவு பாக்குறோம். அப்போ மக்களை இதைத்தான் மாதிரி சொல்றாரு. பொருள் காமம் அன்றி பொதுவாக மனிதர் உலகில் எதை தேடுகிறார்? ஒரு 80 வயது முதியவர் இப்படி இருந்தா அதுக்கு கீழே இருக்கிற மற்ற மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இதுலயே தான் இருக்குங்கிறதுனாலதான் அதை ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பட்டினத்தாருங்கிற மகரிஷி இவ்வாறு எழுதியிருப்பார். அப்போ இந்த கவிகள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு அந்த மிகையாக இருக்கக்கூடியது எல்லாமே குறைஞ்சிரும். காயகல்பத்துல மகரிஷி நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, காயகல்ப எனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்தால் வித்து கட்டும் அப்படி சொல்லிட்டு காம மிகை குறை சமனாகும். அதிகமா எக்ஸஸான செக்ஸுவல் பேஷன் இருந்துச்சுன்னா அந்த கிரேவ் அப்படிங்கிறது பேஷனாக மாறிடும்னு மாதிரி சொல்லலாம். கிரேவ்னா வெறி, பேஷன்னா விருப்பம். அப்ப வெறியாக இருப்பது விருப்பமாக, அதாவது கண்ட்ரோல்ல இருக்கிறதாக மாறி விடுவார். இப்ப காயகல்பம் செஞ்சா தானே இந்த நிலை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க காயகல்பங்கிறது சித்தர்கள் வழி வழியா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க, மக்களுக்கு தெரியாது இல்லையா. இப்ப மக்களுக்கு காயகல்பத்தெல்லாம் இவர் நடத்த முடியாது. அப்போ இப்ப இந்த மாதிரி கவிகளாக நடத்துறாரு. இப்ப நடத்தி அவருடைய வேகத்தை குறைச்சி பொருளையும் காமத்தையும் விட்டு நடுநிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த நோக்கத்தோட தான் அவர் எழுதியிருப்பார். அப்ப அதுக்காக பெண்களை திட்டி திட்டி எழுதுறதெல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னா அப்படி இல்லை. அவர் அந்த மாதிரி பழித்து எழுதுதெல்லாம் காமத்தை தான் எழுதியிருக்கிறாருன்னு தான் நம்ம கொள்ளணும். ஏன்னா இதே பட்டினத்தார் தான் அவங்களுடைய அம்மா இறந்த பொழுது கவி எழுதியிருப்பாரு. ஒரு 10-20 கவி இருக்கும். அந்த கவியை படிச்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே எந்த ஒரு மனிதனும் தன் தாயின் பெருமையை, பெண்ணின் பெருமையை இந்த அளவுக்கு போட்டு எழுதியிருக்கவே மாட்டாங்க. எந்த அளவுக்கு பட்டினத்தாரன் பத்தி நெகட்டிவா இவர் திட்டி திட்டி எழுதியிருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த 10-20 கவிகளை படிச்சாலே இவரை போன்று பெண்ணின் பெருமையை பேசுபவர்கள் உலகத்தில் உண்டா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ ஒரே மனுஷங்கிட்ட இந்த 2 முரண்பாடு ஏன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இவ்வாறு சிந்திச்சா புரியும். அப்போ மகரிஷி சொன்ன மாதிரி பொருள் காமம் இந்த 2 விஷயத்த அவர் டார்கெட் வச்சு அதை மக்கள்கிட்ட அதை மாத்தணும் அந்த எண்ணத்தை அப்படிங்கறதுக்காகத்தான் அதை அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நாம புரிந்து கொள்ளணும். சரி, அந்த இப்ப பாருங்க மகரிஷி சொன்ன கவிய, பெண்ணின் பெருமையை போற்றியும் ஏற்றியும் எழுதியோர் இறைவனை போல் என்றும் உள்ளார். அப்ப என்ன கேள்வி கேட்டோம், பட்டினத்தார் இருந்தாரே அப்படின்னு. இப்ப பாருங்க, தாயின் பெருமையை எழுதியின் மூலமாக பெண்ணின் பெருமையை போற்றியும் ஏற்றியும் எழுதிய பட்டினத்தார் இன்றைக்கு இறைவனை போல் என்றும் உள்ளார். மேட்ச் ஆயிருச்சா? அப்போ குடும்பத்தை விட்டு போனதும் பெண்களை பழித்து எழுதும் இந்த 2 தான் பட்டினத்தார்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தயக்கம். அந்த தயக்கத்தை இப்போ நம்ம ஒரு கிளியராக ஒரு ஆராய்ச்சியில அவர் அகத்தாய்வு செய்து ஒரு முடிவுக்கு வந்தோம். பட்டினத்தார் அப்படிங்கிறவரும் மகரிஷி போல ஒரு சித்தர் தான். 18 சித்தர்கள் வழியில இவர் தனி சித்தராக தெரிந்தாலும் இவருடைய உள் உணர்வு, உள் அறிவு எல்லாம் இதுதான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இப்ப நம்ம அடுத்த ஒரு கவியை பார்க்கலாம். பட்டினத்தாருடைய கவிகள் ஏகப்பட்டது இருக்கு. அதுல ஒரு சிலது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம நேரம் கருதி எவ்வளவு அதை பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நிறைவு செய்யலாம். கடைசி உங்களுக்கு இவரை பற்றி கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இந்த கவிதை இப்ப பார்த்தோம் நாம. விட்டேன் உலகம், விரும்பேன் இருவினை, வீணருடன் கிட்டேன், அவர் உரை கேட்டும் ஏற்றேன், மெய்கெடாத நிலை தொட்டேன், சுக துக்கம் அற்று விட்டேன் தொல்லை, நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் வந்து என்னிடத்தே வந்து இங்கு எய்தியதே. இந்த கவியை செலக்ட் பண்ணது காரணம், இந்த கவியில இவருக்குன்னே ஒரு தனி புலமையோட எழுதியிருப்பார். அதை அடுத்து பார்க்கலாம். இந்த கவியுடைய பொருள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 வயது தவத்தை, அந்த தவ அனுபவத்தை அங்க எழுதினாரு. அந்த கவியில பார்த்தோம். இந்த கவியில தவம் செய்த பிறகு, ஞானம் பெற்ற பிறகு தன்னுடைய வாழ்நாள் மனநிலை எப்படி இருக்குங்கிறத இதை சொல்றேன். அப்ப நான் துறவு நிலைக்கு வந்துட்டு எனக்கு தவம் கிடைச்சது, நான் உங்களை போல தவம் செஞ்சேன், அகத்தாய்வு எல்லாம் செஞ்சு இன்னைக்கு என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, விட்டேன் உலகம். விட்டேன் உலகம்னா உலகத்தை விட்டுட்டேங்கிற அர்த்தம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற பற்றுக்களை விட்டேன். அடுத்து விரும்பேன் இருவினை. இருவினைனா பலவினை புகுவினைன்னு சொல்றோம். பலவினைனா என்ன? சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம். நம்ம அப்பா அம்மா வரைக்கும் நமக்கு செஞ்சது சஞ்சித கர்மம். இப்போ நேத்து வரைக்கும், இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும், இன்னைக்கு காலையில வரைக்கும் நம்ம செஞ்சது பிராரப்த கர்மம். இந்த 2க்கும் சேர்த்து ஒரே பேரு சித்தர்கள் கொடுத்தாங்க, பலவினை. புகுவினைங்கிறது இனிமே நம்ம செய்ய போறது ஆகாமிய கர்மம். இந்த 2ஐயும் சேர்த்து பலவினை புகுவினைங்கிறத இருவினைன்னு சொல்றாங்க. விரும்பேன் இருவினை. நான் உலகத்தை விட்டேன், உலகத்தை விட்டுட்டேன்ப்பா, எனக்கு இருவினையும் நான் விரும்பல. அடுத்து வீணருடன் கிட்டேன்.
வீணான மனிதரோட கிட்ட மாட்டேன், அவங்க கூட இருக்க மாட்டேன். அவர் உரை கேட்டும் இரேன், அவங்கள பேச்செல்லாம் கேட்டு என் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அடுத்து மெய் கெடாத நிலை தொட்டேன், அதாவது உண்மை கெடாத நிலையை தொட்டேன். சுகதுக்கம் அற்று விட்டேன் அப்படிங்கிற, சுகம் துக்கம்ங்கிற இந்த சுழலுக்கு தாண்டி நான் அப்பால போயிட்டேங்கிற. தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்து வந்து இங்க ஏதியதே அப்படிங்கிறது. இறைவனே எங்கிட்ட வந்தாருங்கிறது தவ அனுபவத்தை அவர் சொல்றாரு. தொல்லை நான்மறை அப்படிங்கிறது 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, ரிக், யஜுர், சாமம், அதர்வனம், இந்த 4 வேதங்களுடைய. இப்ப தொல்லைன்னா 2 அர்த்தம் இருக்கு. தொல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இன்னொன்னு தொல்லைன்னா தொன்மை வாய்ந்த அப்படின்னு. சரி, இப்போ இந்த கவியில ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு சொன்னோமா, அது என்ன இவருடைய சிறப்பு அப்படின்னா, இப்ப மறுபடியும் முத வரியில இருந்து படிங்களேன். எப்படி நம்ம இதை ரீட் பண்ணோம்? விட்டேன் உலகம், விரும்பேன் இருவினை, அதாவது உலகத்தை விட்டுட்டேன், இருவினை விரும்ப மாட்டேன். இதை கொஞ்சம் மாத்தியும் இதை படிக்கலாம். விட்டேன் உலகம் விரும்பேன், இந்த உலகத்தை நான் விரும்ப மாட்டேன். அடுத்து இருவினை வீணருடன் கிட்டேன். அந்த முதல் கருத்துக்கு இது கருத்து இணைச்சி படிக்கலாம். இதை உலகம் விரும்பேன், இருவினை வீணருடன் கிட்டேன், அவர் உரை கேட்டும் ஈரேன், மெய்கெடாத நிலை தொட்டேன், சுகதுக்கம் அற்று விட்டேன் தொல்லையை நான் விட்டுட்டேன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சுகதுக்கம் அற்று விட்டேன், இப்ப 2 பொருளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சுகதுக்கம் அற்று விட்டேன்ங்கிறது நேரடியா பாக்குறேன். சுகதுக்கம் அற்று விட்டேன் தொல்லை, எனக்கு தொல்லையெல்லாம் விட்டு போயிடுச்சுப்பா அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, தொல்லை நான்மறைக்கும், அதாவது தொன்மை வாய்ந்த நான்மறைக்கும் சொன்னோம். அப்ப பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தைக்கும் பொருந்தது, பின்னாடி இருக்கிற வார்த்தைக்கும் பொருந்தது. இப்படி ஒரு விசித்திரமான ஒரு வியப்பான ஒரு கவியை எழுதிய ஒரு பெரும் புலவர் இவர். இப்ப நம்ம அடுத்த கவியை பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. இதுவுமே அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. மகரிஷியுடைய கருத்துக்களோட இப்ப நம்ம ஆழமா இதை சிந்திக்கவிருக்கிறோம். நீங்க எல்லாரும் விரும்பக்கூடிய, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவியாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த கவி பல பேருக்கும் கேள்விப்பட்டதுதான். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன், இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கன வந்து மூண்டதுவே அப்படின்னு. இப்ப இந்த கவிக்கு விளக்கம் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இது ஒரு கதையோட வரும். 5 நிமிஷம் நீங்க கவனமா கேளுங்க. இவர் வாழ்க்கையில 2 டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்குங்க. ஒண்ணு, அவர் மகன் மருதவாணர் சொன்னது தெரியும், காதற்ற ஊசியும் வாராது கண் கடை வலிக்கு சொன்ன உடனே அவர் பிரெயின்ல நிறைய டேர்னிங் வந்துருச்சு இவருக்கு. அடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு, ஊரா போய் சிவத்தலங்களுக்கு எல்லாம் போய் சிவபெருமானை பாடுறாரு. அதிகமா காஞ்சிபுரத்துக்கு வந்து நிறைய பாடியிருப்பாரு இவர். கச்சி ஏகம்பனேன்னு இருக்கும். அவர் மட்டும் இல்ல, எந்த ஒரு சித்தரும் எல்லா கச்சி ஏகம்பனே கச்சின்னு முடிச்சிருந்தாங்கன்னா அந்த பாடல் பூரா காஞ்சிபுரத்துல பாடினது, ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல பாடினதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு பழமையான கோவில் அது. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் பாடிட்டே போறாரு. இப்படியே அப்படியே நார்த் இந்தியாவுக்கு போறாரு. மத்திய பிரதேசம், தமிழ்நாடு விட்டு ஆந்திரா போறாரு, தெலுங்கானா தாண்டி சத்தீஸ்கர் தாண்டி அப்படியே மத்திய பிரதேசம் போறாரு. அதுக்கு மேல போறாரு. அப்படி மத்திய பிரதேசத்துக்கு போகும்பொழுது ஒரு ஊர், அப்புறம் உஜ்ஜயினி அப்படின்னு பேரு. இப்பயும் அந்த ஊர் இருக்கு, நீங்க கூகுள் மேப்ல கூட பார்க்கலாம். உஜ்ஜயினின்னு UJJன்னு வரும். உஜ்ஜயினி அப்படிங்கிற அந்த ஊருக்கு போறாரு. அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு, அவர் தரிசிப்பதற்காக போறாரு. அந்த உஜ்ஜயினி மாகாள ஈஸ்வரர் அந்த கோவிலுக்கு போறாரு. அந்த ஊருக்கு பேரு உஜ்ஜயினி மாகாளம் அப்படிங்கிறதுதான். அங்க உள்ளவங்க அதை வேற மாதிரி கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க. இந்த மாகாள ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து விட்டு திரும்பி இரவு நேரத்துல ஒரு கோவில்ல இவர் தங்கி இருக்கிறார். ஒரு விநாயகர் கோவில்ல முன்னாடி உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிறார். இவர் தான் ஏற்கனவே 9 வயது தவம் செஞ்சவர்னு பார்த்தோம் இல்லையா, ஏதோ ஒரு தவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படி தவம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இருள் நேரத்துல அந்த ஊர் மன்னர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு பத்ரஹரி அப்படின்னு பேரு. அவருடைய அரண்மனையில திருடிட்டு வேகமா ஓடி வர்றாங்க. வர்ற வழியில இந்த விநாயகர் கோயிலை பார்த்துட்டு, இங்க இவருக்கு கோயிலுக்கு இவங்க ஏதோ நேர்த்தி கடன் வேண்டி இருப்பாங்க போல. இப்ப நம்ம எல்லாம் நேர்த்தி கடன் செலுத்துவோம் இல்லையா மக்கள், கோயிலுக்கு வேண்டிக்கும். அது மாதிரி திருடருக்கும் அரண்மனையில திருடி ஜெயிச்சுட்டா ஏதாவது நேர்த்தி கடன் போடலாம் வேண்டியிருப்பாங்க போல. அப்படி ஏதோ ஒரு நிலையில அவங்க வேகமா வரும் பொழுது பட்டினத்தாருடைய கழுத்துல ஒரு முத்து மாலையை, ஏதோ ஒரு தங்க மாலையை வீசிடுறாங்க. அதாவது தன்னுடைய கொள்ளையில இறைவனுக்கு பங்கு கொடுக்கறது.
அந்த இருட்டுல இவருதான் பிள்ளையார் சிலைன்னு நினைச்சிட்டு வீசினாங்களா என்ன தெரியல. அப்படி வீசும் பொழுது இவர் கழுத்துல வந்து விழுந்துருச்சு. இப்ப பின்னாடி காவலர்கள் விரட்டி வர்றாங்க. அப்படியே விரட்டி வரும்பொழுது பட்டினத்தார் தவத்துல உட்காந்துருக்கிறத பாக்குறேன். அவர் கழுத்துல இந்த மாலை. அப்ப இவரு தான் திருடன் அப்படின்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவரை கொண்டு போறாங்க. அந்த உஜ்ஜயினி மன்னர், மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த உஜ்ஜயினி நகரத்துடைய மன்னர் பத்ரஹரி முன்னாடி போய் நிறுத்துறாங்க. மன்னர் இவர் விசாரிக்காம மரண தண்டனை கொடுக்குறாரு. அப்படி கொடுத்துட்டு இவரை மரண தண்டனைக்கு இந்த எக்ஸிகியூஷன் பண்றதுக்காக நிறுத்துறாங்க. அப்போ பாடிய பாடல் தான் இது. அது என்ன அப்படின்னா, கழுவெற்றும் தண்டனை கொடுக்குறாரு. கழுவெட்டுறதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப தமிழ்நாட்டு மகரிஷியை சொல்லுவாங்க கழு அப்படின்னா அந்த காலத்துல சமணர்களை எல்லாம் கழுவிலே ஏற்றி கொன்றார்கள். அதாவது புத்தி மிக்க சமணர்களை கழுவிலே கொன்றோர் புண்ணியர்கள் எனப்பட்டார் அறியாதோரால் அப்படின்னு மகரிஷி கவி எழுதியிருக்கிறாங்க. அதாவது பக்தி என்னும் முத்திரையில் திரைக்கு பின்னால் விளைந்த அநீதிகளை விளக்க போகுமோ, புத்தி மிக்க சமணர்களை கழுவிலே கொன்றார் புண்ணியர்கள் எனப்பட்டார் அறியாதோரால், யுக்தியினால் ராமலிங்கம் உடல் மறைத்து யோகத்தில் ஜோதியாகி விட்டார் என்றார் அப்படிமா. ராமலிங்கத்தை வள்ளலாருடைய உடலை திட்டமிட்டு மறைச்சிட்டு அவர் யோகத்துல ஜோதி ஆயிட்டாருப்பான்னு தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு இது போன்ற பல கொடிய பாவ செயல்கள் உண்டு அப்படின்னு மகரிஷி எழுதியிருப்பார். அந்த வகையில கழுவெற்றுவதுங்கிறது ஒரு பெரிய பாவ செயலாகவே அந்த மகரிஷி எழுதியிருப்பாங்க. அப்படி ஒரு தண்டனை இவருக்கு கொடுக்குறாங்க பட்டினத்தாருக்கு. நீ அரண்மனையில திருடிட்ட, அதான் உனக்கு உன் தலையை வெட்டுறோம் அப்படின்னு. கழுவெற்றுங்கிறது பல ஸ்டைல் இருக்கு. அது கொஞ்சம் டீசெண்டான ஸ்டைல் தான் தலையை விட்டுறது. இதோட ரொம்ப டெரரான ஸ்டைல் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இதுல நீங்க கூகுள்ல தேடினீங்கன்னா இப்படி எல்லாம் உயிரை போக்குவாங்கன்னு இருக்கும். தமிழ்நாட்டிலயுமே தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டின்னு ஒரு ஊரு, அதுக்கு பக்கத்துல கழுகுமலை அப்படின்னு ஒரு ஊர். கழுகுமலைங்கிற ஊர் பேரே பாத்தீங்கன்னா கழுமலைங்கிறது தான். அந்த ஊர் மலையில பாத்தீங்கன்னா பூரா சமணர் சிற்பங்களா இருக்கும். அது பேர் கல்லு மலை. சமணர்கள் பல நூற்றுக்கணக்கான கழுவேற்றப்பட்ட மலை அது. அது மாறி கழுகுமலைன்னு மாறி. இப்படி இவரை கொலை செய்வதற்காக தண்டனை. இப்போ அந்த நேரத்தில் இந்த பட்டினத்தார் இந்த பாடலை பாடுறாரு. இது மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு பெரிய தத்துவத்திற்கு பொருத்தமாக இருக்கும். இந்த கவியை படித்தாலே நமக்கு புரியுது பாருங்களேன். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இதெல்லாம் ஓன் செயல்தான். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. அப்புறம் வேற எது? பிறப்பதற்கு முன் செய்த வினை இங்கன வந்து மூண்டதுவே. அதாவது மகரிஷிகிட்ட ஒரு முறை கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு கேள்வியுடைய பதில்ல நான் படிச்சது இது. நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத சிக்கல்கள் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அது சஞ்சீத கர்மம் தான் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. நம்முடைய வாழ்க்கையில பொதுவா நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும். ஆனா நம்ம இந்த ஊர்ல இந்த உலகத்துல இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம் இல்லையா? இப்ப நம்மளுடைய ஹிஸ்டரியை கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில எப்படி பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள், பல பேர் அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் திடீர்னு வரும் இல்லையா? அப்படியெல்லாம் சந்திச்சுதான் இன்னைக்கு கடந்து வந்திருக்கோம். இப்படி எப்பெல்லாம் அந்த திடீர்னு அதிர்ச்சியான சம்பவங்கள், எதிர்பார்க்காத அந்த சிக்கல்கள் வந்துச்சோ அது எல்லாமே சஞ்சீத கர்மத்தாலதான் வரும் மாதிரி சொல்றாங்க. நாம் என்னதான் ஒருவர் நல்வழியில இருந்தாலும் மனவளக்கலை மன்றத்துக்கு வந்து அகத்தவம், அகத்தாய்வு, கருமை தூய்மை எல்லாம் செய்து அவர் நிறைவாக வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலையும் சிக்கல்கள் வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் சஞ்சீத கர்மம் தான். அந்த சஞ்சீத கர்மம் எந்த அளவுக்கு வேலை செய்யும்? சஞ்சீத கர்மம்னா என்ன? நாம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் செஞ்சது எல்லாமே பிராரப்த கர்மம். நம்ம அப்பா அம்மா நம்ம பிறக்கும் வரைக்கும் கொடுத்தது எல்லாம் சஞ்சீத கர்மம். அப்ப அதுதான் நமக்கு இப்படி பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கும், எதிர்பாராத சிக்கல்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதன்படி இவர் சொல்றாரு, அவர் பட்டினத்தார் நான் இந்த பிறவில எந்த ஒரு பாவத்தையும் செய்யல. அதுதான் இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. பட்டினத்தார் அல்லது திருவெண்காடர் அல்லது ஸ்வேதாரண்யர் பிறந்த பிறகு எந்த ஒரு பாவத்தை செய்யலைங்கிறார். ஆனா எனக்கு எந்த ஒரு கஷ்டம், எனக்கு இன்னைக்கு கொலை தண்டனை, தூக்கு தண்டனை மாதிரி கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னா எங்க அப்பா அம்மா, எங்க தாத்தா பாட்டி, அப்படி முன்னோர்கள் யாரோ செஞ்சது அவங்களுடைய கருவழியாக வித்து வழியாக வந்து இன்னைக்கு என் முன்னாடி வந்திருக்கு. இந்த பாட்டால பாடுறாரு. பாடி முடிச்ச உடனே அந்த கழுவெற்றுவதற்காக இருந்த அந்த மரமானது தீப்பற்றி எரியுது. அப்படி தீப்பற்றி எரிஞ்ச உடனே இதுதான் மகான்களுடைய ஆற்றல். மகான்களுக்கு பஞ்சபூதங்களும் கட்டுப்படும். அப்போ தீப்பற்றி எரிஞ்ச உடனே அந்த மன்னர் பத்ரஹரி இவருடைய பெருமை உணர்ந்து இவர்கிட்ட கம்ப்ளீட் சரண்டர் ஆகி அவர் ஒரு சித்தராக மாறுறாரு. அந்த பத்ரஹரிங்கிற மன்னர் தான் பத்திரகிரியார் அப்படிங்கிற சீடர்.
பட்டினத்தாரை எப்படி எல்லாருக்கும் தெரியுமோ அதே போல பட்டினத்தாருடைய சீடர் யாருன்னு கேட்டா ஆன்மீகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், பத்திரகிரியார் அப்படின்னு. அவரு பேர் பத்திரகிரி அப்படிங்கிறது நாம தமிழ் படுத்திக்கணும். ஆனா பேர் பத்ரஹரி அப்படிங்கிறது. நார்த் இந்தியால ஹிந்தி பேசிக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் தான், மன்னனாக இருந்தவர் தான். இப்படி இவர்கிட்ட சரண்டர் ஆகி பின்னாடியே வந்து இவரும் பல நூல்கள் எல்லாம் எழுதியிருப்பாரு. இந்த பத்திரகிரியாருடைய பாடல்கள் கூட மகரிஷி பல இடங்கள் உதாரணம் சொல்லியிருப்பாங்க. ஆங்காரம் உள்ளடக்கி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு எல்லாம் நிறைய வரும். பல இடங்கள்ல பத்திரிகையார் மகரிஷி சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு இது. சரி, இது இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன தெரிந்து கொண்டோம்னா, நாம் சரியான முறையில மனவளக்கலையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எந்த நேரத்திலையும் கூட நமக்கு அந்த சஞ்சீத கர்மத்தினால நமக்கு எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம். அன்னைக்கு அப்படி வந்துச்சுன்னா மன்றத்தின் மீது நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நான் மன்றத்துல இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சு வெக்ஸ் ஆகக்கூடாது. நம்ம தொடர்ந்து இருக்கணும், குருவை கெட்டியா பிடித்துக் கொள்ளணும். குரு நம்மளை காப்பாற்றுவார். சரி, அப்ப இந்த மன்றத்துல வந்து எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா அப்ப மன்றத்துக்கு போயிட்டா என்ன ஆகும்? அப்ப வேற மன்றத்துல போனா நமக்கு திருப்தி ஆகுமா? எங்கேயுமே திருப்தி ஆகாது. நம்ம இங்கதான் மறுபடியும் வருவோம். அதனால இதுதான் உண்மை. இறைவனை தான் நம்முடைய குரு அனுப்பி வச்சிருக்கிறார். சரி, இந்த கவிக்கு பொருத்தமாக மகரிஷியுடைய வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் பாக்குறோம். பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வேற ஏதாவது ஒரு கவி மட்டும் பார்த்துட்டு நிறைவு செய்யலாம். இன்னும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு முடிந்த வரைக்கும் வேகமா சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். மகரிஷி அவர்கள் அவருடைய 2வது திருமணத்தை பற்றி இப்ப இந்த இடத்துல சொன்னா பொருத்தமாக இருக்கும். பல பேருக்கும் மகரிஷி 2 திருமணம் செய்தது அவர்களுக்கு அறிவுக்கு ஒப்பாக இல்லாமல் இருக்கலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தவர்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக தெரியும். மகரிஷி ஏன் 2 அவரு செய்யல, மகரிஷியுடைய மனைவி அன்னை லோகாம்பாள் அவர்கள் தான் அதை செய்து வைக்கிறாங்க. அவர்களுக்கு பிள்ளை இல்லைன்னு எல்லாரும் குறை சொல்றாங்க. அந்த அந்த சுடுசொல் தாங்க முடியாம இவர்கள் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்கிறாங்க. இவர் விரும்பி செய்தது கிடையாது. ஆனா மகரிஷி அவர்கள் தன்னுடைய உலக சமாதானம் நூல்ல எல்லாருமே ஒரு திருமணம் தான் செய்து கொள்ளணும்னு எழுதியிருப்பாரு. ஏன்னா மகரிஷி 2 மனைவியோட இருக்கிற போட்டோவை பார்க்கும்போது அவருக்கு மட்டும் 2 வைஃபா அப்படின்னு அப்படி ஒரு சிந்தனை வரும். அப்படி வர்றவங்க எல்லாம் அந்த புக்கை படிச்சுதான் தெளிவாயிக்கணும். அதுல மகரிஷியோட திட்டத்துல சொல்லிப்பாரு, ஒருத்தன் 3 தடவை டைவர்ஸ் பண்ணலாம், அதுக்கு மேல அவனுக்கு கல்யாணம் கிடையாது. முதல் ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணா 2வது கல்யாணம், 2வது கல்யாணம் பண்ண டைவர்ஸ் ஆனா 3வது கல்யாணம், அதுக்கு மேல அவனுக்கு டைவர்ஸும் கிடையாது, கல்யாணமும் கிடையாதுன்னு எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு உலக பேரரசு ஆட்சியில வரும். 3 திருமணத்துக்கு மேல ஒரு மனிதனுக்கு வாழ்நாள்ல திருமணமே கிடையாது அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்ப அவரு மட்டும் 2 திருமணம் செய்யலாம் அப்படின்னு இதுதான் மகரிஷியுடைய சஞ்சீத கர்மம். அவருடைய மகரிஷி ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய எதிர்பாராத சிக்கல்கள் வருவதற்கு காரணம் இந்த சஞ்சீத கர்மங்கிற மூட்டை தான். என்ன சிக்கல்? காவேரி அப்படிங்கிற ஒரு மாத இதழ்ல காவேரினாலே பிரச்சனை தான். காவேரிங்கிற அந்த இதழ்ல அது மகரிஷிக்கு பிரச்சனையாவே வந்திருக்கு. அந்த இதழ்ல ஒரு சிறுகதை, இந்த மாதிரி கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, குழந்தை இல்லை அப்படிங்கறதுனால எல்லாரும் சுடுசொல்னால கேட்டு அவங்க அந்த மனைவி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த கவியை அன்னை லோகாம்பாள் மகரிட்ட காமிச்சு சிரிக்கிறாங்க. அப்ப நானும் இது போல செஞ்சுக்குவேன் அப்படின்னு ஜெயிச்ச மாதிரி நிற்கிறாங்க. அப்ப அதுக்கு கட்டுப்பட்டுதான் மகரிஷி ஓகே உன்னோட விருப்பம்னு சொல்லி இது பண்றாங்க. இப்படி திடீர் சிக்கல் வந்ததுக்கு காரணம் இந்த சஞ்சீத கர்மம் தான். இந்த சஞ்சீத கர்மத்தினால மகரிஷிக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டாலும் தன்னை போல யாரும் ஃபாலோ பண்ணிடாதீங்க அப்படின்னு மகரிஷி எழுதியிருப்பார். அதற்கு உதாரணமாக ஒரு கவி. எந்த சமுதாயம் இந்த சுடுசொல்லை வீசி இப்படி மகரிஷி வாழ்க்கையிலையும் இப்படி எல்லாம் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியதோ அவர்கள் பிள்ளை இல்லைங்கிற காரணத்தை முன்னிறுத்துறாங்க. அத மகரிஷி ஒரு கவியில் எழுதுறாங்க. பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்வில் காணும் பெரும் துன்பம் நன்கறிவார், எனினும் சல்லை இல்லாமல் வாழ கண்ணால் பார்த்திருந்தும் பிறர் சொல்வதெல்லாம் கேட்டு ஒருவர் 2 பெண்களை மனம் கொள்ள வேண்டாம். அப்பா வீட்டுல சல்லை இல்லாம இருந்தாலே போதும்பா அப்படிங்கிறார். சல்லை இல்லாமல் வாழ கண்ணால் பார்த்திருந்தும் பிறர் சொல்வதெல்லாம் கேட்டு ஒருவர் 2 பெண்களை மனம் கொள்ள வேண்டாம். முள்வேலுக்கு அப்படி ரெண்டு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்? முள்வேலுக்கு இடையில் நடக்கும் போக்கை ஒக்கும், மூச்சு உள்ளவரை துன்பம் எச்சரிக்கை அப்படி. பெரு நெருப்பு சாகும் அளவும் துக்கங்கிறார். முள்வேலிக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலே முள்வேலிக்கு இடையில நடக்கும் போக்கை ஒத்ததான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா 2 பெண்கள் இப்ப மகரிஷி எவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா நடந்திருப்பாரு பாரு. மூச்சு உள்ளவரை துன்பம் எச்சரிக்கை அப்படின்னு. அப்போ
ஞானிக்கே எதிர்பாராத சிக்கல்கள் வருது அப்படிங்கிறதுனால அப்போ பட்டினத்தாருக்கு வந்திருக்கு, மகரிஷிக்கு வந்திருக்கு, சித்தர்களுக்கு எல்லாம் வந்திருக்கு, நமக்கும் வரலாம், வராமலும் போகலாம். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? வேதாத்திரி மகரிஷிங்கிற அந்த குருவை கெட்டியாக நம்ம பிடித்துக் கொள்ளணும். அந்த குரு கெட்டியா பிடித்துக் கொண்டு அதற்கு மேல இறையொருள் நம்மளை காப்பாற்றட்டும், நல்ல வழி நடத்தும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையில இருக்கும். ஏன்னா மகரிஷி சொல்றாங்க, ஆன்மீகம்னா எது உண்மையான ஆன்மீகம் அப்படின்னா, இய- அன்பு இறக் அன்பு இரக்கம், தொண்டு தவம், ஈகை இன்சொல், ஆன்மீக நெறியாகும் போற்றி காக்க, துன்பங்கள் குறைந்து வரும், வாழ்வில் தெய்வ துணை கிட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல், ஆன்மீக நெறியாகும் போற்றி காக்க, துன்பங்கள் குறைந்து வரும், வாழ்வில் தெய்வ துணை கிட்டும். நம்ம வாழ்க்கையில இந்த 6 இதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல். அந்த தவத்தை நம்ம மன்றத்துக்கு போய் தான் நாம தொடர்ந்து நல்லா செய்ய முடியும். அப்ப இதை ரெட்டியா பிடிச்சுக்கோ, உனக்கு வாழ்க்கையில துன்பங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும்பா, உன் வாழ்க்கையில தெய்வ துணை கிட்டும். இவ்வளவுதான் கேரண்டி. என்ன இதுக்கு மேல நம்ம அவங்களுடைய கருமையத்துல இப்ப நம்முடைய முன்னோர்கள் 10 கொலை செஞ்சிருந்து உள்ள இருந்துச்சு, நம்ம மண்டபத்துல இருந்தோம்னா நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால யாருடைய கருமையத்தையும் கணிக்கவே முடியாது. ஆனா குருவை நம்பி அவரை மதித்து நம்ம மன்றத்துல இருந்து பயிற்சிகளை செய்யணும். அவ்வளவுதான். இப்ப கடைசி ஒரே ஒரு கவியை மட்டும் நம்ம சிந்திச்சு நிறைவு செய்யலாம். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இளைத்தாலும் போகேன் இனி அப்படிங்கிற. அதாவது இந்த கவிய படிச்சுட்டாலே நமக்கு விளக்கமே சொல்லாம தெரியும். யார் என்னை தேடி வந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு உருக்கமா கொடுக்குறாங்க, அப்பதான் நான் சாப்பிடுவேன். என்னை யாரும் வந்து கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டினத்தார் எப்படி வாழ்ந்தாரு? துறவ நிலை வீட்டை விட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு விட பிச்சை எடுத்துதான் வாழ்ந்துட்டார். பிக்ஷா தேகின்னு சொல்லிதான் ஞானிகள் அப்படி எல்லாம் இருப்பாங்க. அப்படி வாழ்ந்துறாங்க. யாரோ ஒருத்தர் இவரு உணவு வாங்க போன இடத்துல கூப்பிட்டு அசிங்கப்படுத்திருக்கிறாங்க. கூப்பிட்டு விருந்து ஏதோ ஒரு சிறப்புக்கு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்டு போய் அவர் ரொம்ப மனசை காயப்படுத்தி அனுப்பி இருக்கிறாங்க. இது தேவையா? இது தேவையா அப்படிங்கிறது நம்ம நினைப்போம். ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துறவிகளின் அறிவு நிலை உயர்வை நாம தெரிந்து கொள்ள முடியாது. அதனால நம்ம அந்த அளவு அதை மதிப்போம். அப்போ இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னை தேடி வந்து கொடுத்தா நான் சாப்பிடுவேன். அப்ப பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதிய ஒரு மனம் வருந்தி நொந்து போய் எழுதியிருப்பாரு. இது போன்ற வாழ்க்கை முறை நமக்கு தேவையில்லைதான். இந்த இடத்துல மகிழ்ச்சி கூட பொருத்தமாக ஆகுதுன்னா, மகரிஷியை யாரோ சிலர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஞானிகள் அந்த காலத்துல எல்லாம் பிச்சை எடுத்துதானே வாழ்ந்திருக்கிறாங்க. பிக்ஷா தேகின்னு தானே வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல உணவும் கல்வியும் பாத்தீங்கன்னா இலவசமாகத்தான் தரப்படும்னு அந்த காலத்துல ஒரு சில ஆசிரமத்துல கூட நான் பார்த்திருக்கேன். உணவுக்கு காசு வாங்க மாட்டாங்க, அங்க வரக்கூடிய வேதத்துக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் காசு வாங்க மாட்டாங்க. மக்களா பார்த்து டொனேஷன் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெண்டுமே விற்பனைக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மகரிஷி சொல்றாங்க, ஞானிகள் எல்லாம் அந்த காலத்துல பிச்சை எடுத்துதானே வாழ்ந்தாங்க, இப்ப நீங்களும் அதே போல வாழ வேண்டியதானே. இப்ப பட்டினத்தார் கூட இப்படி பிச்சை எடுத்துதான் வாழ்ந்திருக்கிறாரு. இப்ப பிச்சை எடுத்து யாரோ அவரை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப நீங்களும் பிச்சை எடுத்து வாழ வேண்டியதானு யாராச்சும் சொன்னாங்களா அல்லது சொல்ல நினைச்சாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா மகரிஷி அதை ஒரு கவியில சொல்றாரு. ஞானமும் வாழ்வும் நூல்ல இந்த கவியை நீங்க பார்க்கலாம். அந்த கவியை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்வியில கேட்கலாம். அதாவது பிச்சை எடுத்து உண்டு வேதாந்தம் பேசி பிழை செய்தே வாழும் வாழ்வு வேண்டேன் அப்படிங்கிற. பிச்சை எடுத்து உண்டு வேதாந்தம் பேசி பிழை செய்து தப்பு செஞ்சே இதெல்லாம் பிச்சையும் எடுத்து வேதாந்தத்தை பேசிக்கிட்டு பிழை செய்து வாழும் வாழ்வு எனக்கு தேவையில்லைங்கிறார். பிழை செய்து வாழும் வாழ்வு வேண்டேன், எச்சையிலும் உணராது ஆற்றுவோர், எச்சையிலும் சிந்திக்காது ஆற்றுவோர் என்னை ஏழ்மை நிலை ஏற்று வாழ சொன்னால் உச்ச அறிவின் நிலையின் உயர்வில் வாழ்வோர் ஒப்புவரோ பிறர் திணிக்கும் ஈன போக்கை அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த கவி ரொம்ப கடுமையாக இருக்கும். மகரிஷி இவ்வளவு தூரம் கடுமையாக எழுதியிருக்கிறாருன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு தூரம் பிரஷர் கொடுத்திருப்பாங்க யாரோ. இன்னும் நேர்ல சொல்லியிருப்பாங்க, இல்லது ஏதாவது சூழ்நிலைகள் அப்படி உருவாக்கி இருக்கலாம். அது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த கவியை வச்சு நம்ம புரிந்து கொள்ளலாம். எச்சையிலும் அப்ப நீங்க பிச்சை எடுத்து வாழுங்கன்னு மகிழ்ச்சி பார்த்து யாரோ சொல்ல நினைச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு முயற்சி நடந்திருக்கு, அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. இப்ப யார் இப்படி சொல்வா?
யார் இப்படி சொல்லுவாங்கன்னா, எச்செயலும் உணராது எச்செயலும் சிந்திக்காது அற்றுவோர் என்னை ஏழ்மை நிலை ஏற்று வாழச் சொன்னால் உச்ச அறிவு நிலையின் உயர்வில் வாழ்வோர் ஒப்புவரோ பிற திணிக்கும் ஈனப்போக்கை. இந்த வார்த்தை கடைசி வரை ரொம்ப கடுமையா தான் இருக்கும். அந்த அளவுக்கு தேவையில்லை, குடும்பத்தை விட்டு போக வேண்டியது இல்ல, பிச்சை எடுத்து வாழங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இல்லறத்துல இருந்து நல்லற மாற்றணும். ஒரு சில ஞானிகள் அப்படி இருந்தாங்கன்னா அது இறைவனுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறத மகிழ்ச்சி அந்த இடத்துல கன்க்ளூஷன். ஸோ நம்மளும் அதையே கன்க்ளூஷனாக எடுத்துக்கொண்டு இனிமே பட்டினத்தாரை பற்றிய பார்வையை நாம கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். பட்டினத்தார் அப்படிங்கிறவர் அந்த காலத்துல ஒரு வேதாத்திரி மகிழ்ச்சியாகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அவரு சுத்தவெளி தெய்வம், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு அப்படிங்கிற இறைவனுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு மாபெரும் மகான் தான். அவர் பொதுவான எல்லா ஞானிகளும் வெளிப்படையா சிவபெருமானே விஷ்ணுவே அப்படின்னு சொல்லி எழுதியது போல இவரும் அவ்வாறே எழுதி உள்ளே சேர்ந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் உண்மைகளை சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவரை வணங்குவோம். அதே போல அடுத்த வாய்ப்பு இருந்தா சென்னை திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய பட்டினத்தார் கோவிலுக்கு நம்முடைய லைஃப்ல என்னைக்காச்சும் ஒரு முறை போய் பார்க்கலாம். அங்க இருக்க இந்த பேய்க்கரும்பு போன்றவர்கள் அவருடைய அருளை பெறலாம் என்று சொல்லி உரையை நிறைவு செய்து இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த சென்னை மண்டலத்திற்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சங்கரியம்மா வாழ்க வளமுடன். நம்முடைய ஹோஸ்ட் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். ஐயா உங்களுடைய பேஜ் நான் குஹா கணேசன் பேசுறேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அதற்குடியில நான் அந்த கோஸ்ட்ல இருக்கிறேன். நான் இப்ப உங்களுடைய அந்த பேச்சினுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் இருக்கின்றேன். அம்மா வரட்டும். அம்மா சொல்லுங்கம்மா. குஹாமா ரைட் சரி. உங்களோட குரல் வேற இல்லையா, அதனால நான் சிந்திச்சு கொண்டிருந்தேன். சரி, ஐயா அவர்கள் முனைவர் மிக பட்டங்கள் பெரிய பட்டங்கள் எல்லாம் பெற்று சிறிய வயதிலேயே பட்டங்கள் பெற்றவர். மிக சிறப்பான பேச்சு அவர்களுடைய பேச்சு. உங்களுடைய பேச்சை நான் முன்னே கேட்டேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த இன்றைய தலைப்பு மிக சிறந்த தலைப்பு. நாங்கள் அவ்வாறு சிந்தித்து பார்த்ததில்லை. பட்டினத்தார் என்றாலே அவர் ஒரு துறவி, அவர் வாழ்க்கையை துறந்து விட்டுத்தான் போனார். அவருக்கும் வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கும் தொடர்பே இல்லை என்று நாங்கள் பல கட்டங்கள்ல நினைத்தோம். இருந்தாலும் அவருடைய ஞான செயல்களை விட்டு நாங்கள் முதலே அவருடைய அந்த துறவரத்தின் சிறப்பை பற்றி நாங்களும் அறிந்திருந்தோம் ஐயா. ஆனால் இன்று நீங்கள் சொன்ன விடயங்கள் மிக மிக தெளிவாக வேதாத்திரி மகர்ஷியோட கருத்துடன் அவர் எவ்வளவு தூரம் ஒத்து சென்றிருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துவதாக இருந்தது ஐயா. அந்த அதுல 9 மைய தவத்தை அவர் அங்கு எடுத்து காட்டியதாக அட்டாங்க யோகம் என்ற அந்த பாடல், அது மட்டுமல்ல சிறப்பான பல பாடல்கள், விட்டேன் உலகம் விரும்பேன், அதை நாங்கள் பிரித்து பார்த்தால் அதில் இன்னும் சிறப்பை நாங்கள் உணரக்கூடியதாக மிக தெளிவாக பிரித்து காட்டி எங்களுக்கு அந்த பாடலின் பொருளுக்கும் எங்கள் மகரிஷி சொன்னதற்கும் எவ்வளவு ஒத்து வருகின்றது என்பதை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள். உதாரணமாக பறவையினுடைய வானத்தில் பறக்கின்ற அந்த பாத அடி எங்களுக்கு தெரியாது, பறவைகளுக்கு தெரியும். அதுபோல துறவிகளின் உயர்வு நிலையை நாம் அறிய முடியாது, அவர்களால் தான் அது எங்கள் மகரிஷி அதை உணர்ந்து கொண்டார். ஆனால் அதை அவர் பட்டணத்தாரை உணர்ந்தாலும் அவர் தெளிவா எங்களுக்கு சொல்லிவிடவில்லை. ஏனென்றால் எங்களுடைய குணம் அவர் தெரியும், ஆரம்ப நிலையில் இருக்கின்ற எங்களுடைய குணம் அவருக்கு மகரிஷிக்கு நன்றாக தெரியும். ஏதோ ஒன்றை நாங்கள் சொல்லிவிட்டால் அதையே இறுக்கி பிடித்து கொள்ளுவோம். ஆகவே அவர் தெளிவாக துறவரத்துக்கு போகாமல் நீங்கள் குடும்ப நிலையிலிருந்தே உயர்வு அடைய வேண்டும், குடும்ப அமைதி காத்துத்தான் நீங்கள் ஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்கு சிறந்த வழிகளை எங்களை மகரிஷி சொல்லி இருக்கின்றார். அதற்கு கொஞ்சமும் அவர் குறையாத வகையில் தான் ஒவ்வொரு இடத்திலும் நீங்க சுட்டி காட்டியபடி பட்டினத்தாரும் அதை காட்டி இருக்கிறார். பொருள் பண்டம் என்பதைத்தான் அந்த பெண்ணை குறிப்பிடும் போது அவர் பெண்களை இழிவுபடுத்தவில்லை, அங்கு காமம் என்ற நிலையில் தான் அவர் பெண்ணை அங்கு குறிப்பிட்டு சென்றிருப்பார். அது தாயினுடைய இறப்பின் போது அவர் சுட்டி காட்டிய அந்த கருத்து உண்மையிலேயே அவர் பெண்ணை எவ்வளவு மதித்தார் என்பதை ஐயா நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீர்கள் ஐயா. பல விடயங்களை நான் கூறலாம், இங்கு நிறைய நேரம் இல்லை என்பதனால்
ஐயா உங்களுக்கு மிகவும் நன்றி. இப்படி ஒரு எங்களுடைய மண்டலத்துக்கு வந்து உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு தந்து சிறந்த பேச்சு அளித்ததற்கு எங்கள் மண்டம் சார்பாகவும் இங்கு கலந்து கொண்ட அனைத்து அன்பர்கள் சார்பாகவும் உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம் ஐயா. வாழ்த்துவோம். ஐயா ஐயா ராஜ்குமார் ஐயா அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவருடைய இனிய குடும்பம் வாழ்க வளமுடன், அவருடைய பொருளாதார வளம் வாழ்க வளமுடன், அவருடைய இந்த ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சிறந்து எங்களுக்கெல்லாம் எல்லா உலகத்திற்கும் பயனளிக்க வேண்டும் என்று அவரை மனதார வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுடைய நன்றி உரைக்கு நானும் நன்றி சொல்றேன். ஏன்னா ஈழத்து தமிழ்ல கேட்பதற்கு காதுகளுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு. அதனால தமிழீழ மண்ணிலிருந்து ஒரு மனிதர் வந்து நீங்க இருக்கிறீங்க, மிகவும் சந்தோஷம். எதிர்காலத்துல தமிழீழ மண் முழுவதும் மனவளக்கலை பரவும் அப்படிங்கிறது குருவடி ஆசீர்வாதம் இருக்கு. அதனால ஈழ மக்களும் முன்னேறி வாழ்க்கையில பெருமளவு நல்லா வருவாங்க. எங்களுடைய வாழ்த்தை நானும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சுபா அம்மா அன்மியூட் கொடுக்குறேன். சுபா அம்மா அடுத்து இன்னும் 2 பேர் இருக்காங்க, அதோட நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம். சுபா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ராஜ்குமார் ஐயா வாழ்க வளமுடன். அவருடைய இந்த தொண்டு மேலும் மேலும் சிறக்கணும். ஐயாவை நான் பார்த்திருக்கிறேன். ஐயா சூப்பரா பேசுனீங்க பட்டினத்தடிகளை பத்தி. அவருடைய விளக்கங்கள் நீங்க பேசும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் திருவத்தூர் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற அளவுல. அப்புறம் அந்த நீங்க சொன்ன மாதிரி பட்டினத்தையார வந்து எங்க மாமனார் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் விருப்பமா இது பண்ணுவாங்க. அவங்க அந்த ராயபுரம் ஏரியாங்கிறதுனால அந்த கோயில்லாம், அதனால எனக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கும். எனக்கு பட்டினத்தார பத்தி நம்ம அந்த இந்து மதப்படியும் இந்த ஈம கிரியைகளை அவரோட பாட்டு பாடும்போது முன்னை இட்ட தீ அந்த பாட்டு நீங்க பாடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒரு வாட்டி பாடுங்க முடியுங்களா? உங்களால அந்த கேட்க முடியுங்களா? அந்த அன்னை ஓகே அந்த மாதிரி தென் இலங்கையிலே வரும். அப்புறம் நான் இட்ட தீ மூழ்க மூழ்கவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்காக அவரு வாழை மட்டையிலேயே அவங்க அம்மாவை அது வந்து எல்லாருமே அந்த நேரத்துல அந்த ஈமக்கிரியப்போ அது பாடும்போது எப்பேற்பட்டவங்களும் மனம் இதுவாயிருவாங்க. சோ பட்டினத்து அடிகள் வந்து அவர் நீங்க சொன்ன மாதிரி அந்த பத்ரகிரியார்னு ஒரு வடக்கத்தவர் வந்து அவருக்கு இதுவா வந்துட்டாரு, சீடரா அவ்வளவு பெரிய ராஜாவா வந்துட்டாருங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க ரொம்ப இதுவா சொன்னீங்கய்யா. மகரிஷியோட நீங்க ஒப்பு நோக்கது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இதுல இருந்து எனக்கு கிடைச்ச இது என்னன்னு சொன்னீங்கன்னா, மகரிஷியோடைய இவருடைய அந்த மகரிஷி வந்து தான் தனதுன்ற அந்த பொருள் பற்ற பத்தி நமக்கு விடணும். ஈகோ அதுதான் இவருடைய வாழ்க்கையில இருந்து பட்டினத்தடிகள் விடணும். அவர் எப்பேற்பட்ட செல்வந்தர், அவர் வந்து துறவு வந்தார்னா மகரிஷியோட கொள்கையில அந்த இது அந்த தானுங்கிற தனதுங்கிற அது அந்த வந்து ஒரு ரிலேட் ஆற மாதிரி எனக்கு ஒரு கருத்து கேட்டுச்சுங்கய்யா. சோ நிறைய புள்ளி விவரங்களோட நீங்க ரொம்ப அழகா அளவுக்கு கவிதைகள், அதாவது பட்டினத்தடிகளோட இந்த பாட்டெல்லாம் நமக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி கல்லா பிழையும் கருதா பிழையும் நினைஞ்ச எழுத்தை தொழா பிழையும்னு கட்சி ஏகம் பண்ணேன்னு அவர் பாடுற பாட்டெல்லாம் நமக்கு ஒரு பக்தி மார்க்கத்துல நம்ம அதை பைஹார்ட் பண்ணி வச்சிருப்போம். அதை தாண்டி ரொம்ப மகரிஷியோட நீங்க கம்பேர் பண்ற அவர் சிந்தனைக்கு அந்த மகளிரை பற்றி அவர் சொன்னது கூட அந்த அம்மா சொன்ன மாதிரி அவரு வந்து அந்த குணங்களை தான் அவரு வந்து இது பண்ணிருக்கிறாரு. அதனால மகரிஷி வந்து மகரிஷி வந்து எப்பவுமே ரொம்ப நம்மள வந்து செல்லமாதானே ஐயா நம்மள எழுதி கொடுத்திருக்காரு. அவரு நம்மள ட்ரீட் பண்ணது இல்ல இல்லைங்களா? துறவு கூட நமக்கு வந்து குடும்பத்துல இருந்தே நம்மளால ஒரு துறவு ஒரு பற்றில்லாத நிலையில இது கொடுத்திருக்காரு. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. இன்னும் மேலும் வந்து இந்த பட்டினத்தடிகள் பத்தி இன்னும் கூட நீங்க வந்து இன்னொரு வாட்டி சிறப்புரை கொடுக்கணும்னு. நான் திருவான்மியூர் ஐயா, திருவான்மியூர். ஆமா, எம்ஏ வந்து ஆமா முடிச்சிச்சு. அப்புறம் இப்ப எம்எஸ்சி வந்து முடிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்க தொண்டு தொடரணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுபாஷினி. அடுத்து சுமதி அம்மா கொஞ்சம் ஷார்ட்டா பேசிடலாம் எல்லாரும், நம்ம அடுத்து நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்து சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ ரீசெண்டா தான் நீங்க இந்த ஔவையாரும் மகரிஷி கருத்துக்களும் வச்சு போன வீக்ல பேசுனீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பட்டினத்தாரை வச்சு பேசிட்டீங்க. ரொம்ப இவ்வளவு சின்ன வயசுல அழகா நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. அப்புறம் அந்த கரும்பு பத்தி இன்னைக்குதான் ஐயா எனக்கு தெரிஞ்சுது.
அதுல 4வது கரும்பு பேய் கரும்பு சொன்னீங்க. அப்ப முதல் 2 வந்து வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. முதல் 2 3 கரும்பு என்ன கரும்பு? இல்ல மொத்தம் 3 இருக்குங்க. இந்த கருப்பு கலரு, பச்சை கலர், சிவப்பு 3 கலர் இருக்கு. இந்த கருப்பு தான் நம்ம பொங்கலுக்கு சாப்பிடுறது. இது சுகர் ஃபேக்டரிக்கும் போகும். இன்னொன்னு பச்சை கலர்ல ஒரு கரும்பு இருக்கு. அதுவும் அது ரொம்ப ஹார்டா இருக்கும், இனிப்பு அதிகமாவும் இருக்கும், நம்மளால கடிக்க முடியாது. அதுவும் அது சுகர் ஃபேக்டரிக்கு மட்டும்தான் போகும். இது கொஞ்சம் பரவாயில்லங்கிறனால தான் நமக்கு சாப்பிடுற மாதிரி வரும். இந்த ரெண்டுமே சுகர் தயாரிக்கிறது தான், கருப்பும் பச்சை. இது போக செங்கரும்புன்னு ஒண்ணு இருக்கு, கருப்பும் பச்சை. அப்புறம் இதுக்கு சிவப்பு கலர்ல ஒண்ணு இருக்கு, அது பேரு செங்கரும்பு அப்படின்னு சொல்லி. இந்த மண்டை வெள்ளம் எல்லாம் தயாரிக்கிறோம் பொங்கல் தயாரிக்க, அந்த மண்டை வெள்ளம் அந்த மொத்த வெள்ளங்கள் எல்லாம் அதுல தான் தயாரிப்பாங்க. மொத்தம் அந்த 3 கரும்பு. இது 4வது கசப்பானது. ஆனா இன்னைக்குதான் தெரியும் ஐயா இந்த கரும்பு பத்தி. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அதே மாதிரி மகரிஷி வந்து ஓவியத்துல அப்படி வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அவர் கோயிலுக்கு நேர்ல போனா தான் அது பேய் கரும்புங்கிறது தெரியும். அதனால போட்டோவையும் காமிச்சது காரணம் அது. அப்பனா தான் நம்புவாங்க. என்னன்னா சும்மா நம்மளா அடிச்சு விடுறோம்னு நினைப்பாங்க. அப்படி இல்ல, சுமதி தலை விருட்சமே அப்படி. தலை விருட்சம். ஓகே ஓகே, நல்ல கரும்பு பத்தி நல்லா சொன்னீங்க ஐயா. அப்புறம்